போர்ட்மஸ் ரூலுக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபிராக்ஷனை பத்தின ஒரு தெளிவான ஐடியா. ஃபிராக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டா மொத்தமா 3 டைப் ஆஃப் ஃபிராக்ஷன் தான் இருக்கு. ஒன்னு ப்ராப்பர் ஃபிராக்ஷன், இன்னொன்னு இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன், தென் மிக்சட் ஃபிராக்ஷன். ஸோ ப்ராப்பர் ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன? முதல்ல ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்லி சொன்னா மேல இருக்கிறது 5/6 அப்படிங்கிற ஒரு நம்பர் ஃபிராக்ஷன் சொல்லுவோம். மேல இருக்கிற நம்பர் நியூமரேட்டர்னு சொல்லுவாங்க, கீழே இருக்கிற நம்பர் டினாமினேட்டர். அப்ப நியூமரேட்டர் அண்ட் தென் டினாமினேட்டர், நியூமரேட்டர் ஒன்று இருக்கணும், டினாமினேட்டர் ஒன்று இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த இடத்துல ப்ராப்பர் ஃபிராக்ஷன் எப்போ சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, நியூமரேட்டர் வேல்யூவை விட டினாமினேட்டர் வேல்யூ பெருசா இருந்ததுன்னா அது ப்ராப்பர் ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நியூமரேட்டரை விட டினாமினேட்டர் பெருசா இருந்ததுன்னா அது ப்ராப்பர் ஃபிராக்ஷன். தென் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன், நியூமரேட்டர் வேல்யூ பெருசா இருந்து டினாமினேட்டர் வேல்யூ சின்னதா இருந்துச்சுன்னா அது இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப மிக்சட் ஃபிராக்ஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு ஹோல் நம்பர் அண்ட் தென் பக்கத்துல ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷன் வந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் மிக்சட் ஃபிராக்ஷன். ஒரு ஹோல் நம்பர் பக்கத்துல ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷன் வந்துச்சுன்னா மட்டும்தான் அது வந்து மிக்சட் ஃபிராக்ஷன். ஹோல் நம்பர் பக்கத்துல இம்ப்ராப்பர் வந்துச்சுன்னா அது மிக்சட் ஃபிராக்ஷன் கிடையாது. மிக்சட் ஃபிராக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் 1 2/6, 1 2/3. ஸோ இது எல்லாமே மிக்சட் ஃபிராக்ஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ்.